இப்ப சமீபத்துல நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே பாஜகவையும் மோடியையும் வந்து பெருசா அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே இல்ல. நிறைய ஊர்களில இந்த பொதுவா மீன் போடுறது எப்படின்னா, நரேந்திர மோடி எல்லாம் வேண்டாம், இவ்வளவு பண்றாங்க, நிர்மலா சீதாராமன் வேணவே வேண்டாம், அவங்களாம் அவ்வளவு ஜிஎஸ்டி போடுறாங்க, பிஜேபியே வேண்டாம் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த வார்ல ஒரு 3 நாளா நரேந்திர மோடி பத்தி சிறப்பா தமிழ்நாட்டுல அவ்வளவு ஒரு பாராட்டு. அந்த மனுஷன் மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு வேற யாருமே செஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட. இன்னும் ஒரு சில பேர் அவர் தவிர வேற தலைவர்கள் இருந்தா அவங்க இவரை விட பெஸ்டா பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு யாரு பெஸ்ட், எதனால? ஐயா அப்துல் கலாம் தாங்க. எதனாலன்னா அவரோட கண்டுபிடிப்பு, அவரோட வளர்ச்சி எல்லாமே தான் பெரும்பாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கும் தான். அவரை பற்றி சொல்ல போனால் நிறைய சொல்லலாம். பெரும்பாலும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லணுன்னாக்கா, ரொம்ப அடிமட்டத்தில் இருந்த நம்மளை ஓரளவுக்கு இந்தியான்னு பேர் தெரிய வச்சது ஐயா தான். ஒரே ஒரு கண்டுபிடிப்பு தான். இன்னைக்கு அவர் இருந்திருந்தா இன்னும் புதுமையாக நிறைய பண்ணியிருக்கலாம், கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னும் பல உலக நாடுகள் நம்மளை பார்த்து பயந்துருக்கோம். இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான்ன்ற போரே இந்த அளவுக்கு வந்திருக்குமான்றது டவுட்டு தான். அவர் இருந்திருந்தா. இங்கே நரேந்திர மோடி பொறுமையாக தான் எல்லாத்தையும் ஆக்ஷன் எடுக்கிறாரா தவிர எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதுவும் எடுக்கல. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் கிடையாது. முஸ்லீம்ஸுக்கோ கிறிஸ்டின்ஸோ ஹிந்துஸ்க்கோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாரும் ஒத்துமையாக தான் இந்த இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க. வெளியில் நார்த் சைடெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அதில் தப்பு சொல்ல முடியாது. அங்கே பக்கத்தில் பார்டர் ஸ்டேட்ஸு அது மாதிரி இருக்குது. பட் இங்கே விரும்புகிறது வந்து என்னை பொறுத்த நான் விரும்புகிறது மோடி தான் விரும்புகிறேன். அவர் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோன்ற மாதிரி கருணாநிதி அப்போ சொன்ன மாதிரி அவர் சொன்னதை செய்துன்னு தான் இருக்கார்.